எல்லாருக்கும் வணக்கம். என்னையா இங்க ஒரு வேணும்? முக்கியமான சம்பவம் என்னையா நடந்திருக்கு. வேணும்? இந்த என்ன வீடியோவ வேணும்? முழுமையா அரிசியா பாருங்க. வேணும்? ஒரு அரிசியா தாய்க்கும், வேணும்? ஒரு மகளுக்குமான அரிசியாயா உறவு வேணும்? போல அரிசியா என்னுடைய வேணும்? மனைவிக்கும், ஆ? இந்த மயிலுக்குமான அரிசியா வேணும்? உறவு அமைஞ்சிருக்கு. இந்த மயில் அரிசி இங்க வா. இத பத்தியான வீடியோ இந்தா சில இருக்கு பாரு அரிசி. வீடியோக்கள் பதிவு இங்க பண்ணியிருக்கேன் இந்தா முன்னாடி. இருக்குல்ல அரிசி. நம்ம இந்தா வீட்ல வந்து இந்தா அடைகாத்து இருக்குல்ல அரிசி. குஞ்சு பொரிச்சு கூட்டிட்டு அரிசி போகுது. தின்னுங்க. அதுக்காக வந்திருக்கு. அரிசி இதுக்கு தின்னுங்க. முன்னாடி 2 மயில்கள் அந்த மாதிரி குஞ்சு பொரிச்சு கூட்டி போயிருக்கு. காடுகள விட்டுட்டு வீடு தேடி வந்து, அதுவும் குறிப்பா நம்ம வீட்ல வந்து ஏம்மா? அடகாத்து குஞ்சு பொரிச்சு கூட்டி போறது, ஏம்மா? அது நாங்க செஞ்ச பாக்கியம். இப்ப இந்த முறை போ. இந்த மயில் ஏம்மா? குஞ்சு ஏம்மா? பொரிச்சிரும் அப்படின்னு பார்த்தா, யாரு? கடைசி வரைக்கும் குஞ்சு பொரிக்கலங்க. தின்னுங்க தின்னுங்க. கிட்டத்தட்ட எத்தன நாள் அரிசி இருக்கும்? திங்கிறியா? தோராயமா 150 அரிசி நாளைக்கு மேல திங்கிறியா? இருக்கும். அவ்வளவு நாள் தண்ணி அது குடிக்கிறியா? முட்டையிலேயே கிடக்குது. தண்ணி குடிக்கிறியா? அது படுத்து தண்ணி கிடக்குற இடத்துல குடிக்கிறியா? 2 முட்டை. அந்த முட்டை தண்ணி குடி. பொரிச்ச தண்ணி பாடில்ல. குடி. நமக்கும் எதுவும் தெரியல. நேரத்துக்கு நேரம் அந்த இரை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடி. தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்கும். அப்படிதான். அதனைத் தொடர்ந்து நேத்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னே தெரியல. ஆனா மயிலு என் கூடயே வருது. அந்த இடத்த விட்டு ஏன் இறங்கி வருது? எதுக்கு பக்கத்து வருதுன்னு வீட்டு தெரியல. அந்த வேலியில மேல நின்றுருக்கு. எனக்கு கொஞ்சம் இவங்க வெளியில பயமாவும் இருக்கு. போயிட்டு வீட்டு நோக்கி வர்றாங்க. பின்னாடியே வீடு வருது. நோக்கி வரும்பொழுது, இது அவங்கள பார்த்து எதுக்கு வருது? ஏதோ ஏன் சொல்லுது. வருது? என்னன்னே சொல்ல தெரியல. முற்படுது. ஆனா ஆனா என்னமோ என்னன்னு சொல்றது மாரியே புரிஞ்சுக்க வருது. முடியல. கொக்கரிச்சுக்கிட்டே "ஏம்மா வருது. இங்க வந்து நிக்கிற?" ஏயா? அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா? "சரி வா, வீட்டுக்கு வா" ஏம்மா? அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஏன்? கதவ தொறந்துட்டு போறாங்க. பின்னாடியே ஏம்மா? வந்துருது. "என்னம்மா வேணும்?" அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட இதுல ஏம்மா? படமாக்கப்பட்டது ஒரு 5 நிமிஷம் வீடியோ. ஏ கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட இந்த போராட்டம் நடந்திருக்கு. இந்த மயிலு அவங்கள பின்தொடர்ந்து, அவங்க கூடவே, அவங்க பக்கத்திலேயே வந்துகிட்டே இருக்குது நெருங்கி, நெருங்கி. ஏன் வருது? ஏன்டா? எதுக்கு வருதுன்னு ஏன்டா? அவங்களுக்கு ஏன்டா? தெரியல. ஏம்மா? இந்த ஒரு அடிங்க. நிகழ்ச்சி புதுசா நடக்கிறதால, கொத்தக்கூடாது. ஒருவேளை கொத்திருமோ? ஏன்யா? கால்ல கொத்திருமோ? கண்ணுல பறந்து கொத்திருமோ? இப்படி ஒரு பயம் வேற இருந்துகிட்டு இருக்கு. ஏன்? ஆனாலும் அவங்க ஏம்மா? ஏம்மா? என்னம்மா? என்னம்மா? கேட்குறாங்க. என் அவங்க அது பின்னாடியே காலுக்கு ஏதோ கீழ ஒரு வருது. பாஷையில கொக் 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 அச்சம்மா! ஏதோ சொல்லுது. பதிலுக்கு பதில் சொல்லுது ஆனா. என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்யா? இப்படி ஒரு போராட்டத்துக்கு இடையில ஏம்மா? பயம் ஒரு பக்கம் ஏம்மா? அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஏன்? நெருங்கி வருது. கால் அப்படி ஏம்மா? கொத்து அப்படி ஏம்மா? தொடுற அளவுக்கு அப்படி வருது. அப்ப கால குத்திருமோ ஏன்யா? அப்படின்னு ஒரு பயத்துல பக்கத்து வீட்டு தங்கச்சிய கூப்பிடுறாங்க. "இங்க வந்து ஏம்மா? பாரேன். இப்படி இப்படி பண்ணுது. என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. என்ன சொல்ல வருதுன்னு தெரியல." அப்படின்னு ஏம்மா? அவங்களால ஒரு சொல்லுமா? மிகப்பெரிய ஒரு பாச போராட்டம் அது. ஏம்மா? அந்த மயில டக்குன்னு விரட்டி விடவும் முடியல. அது நம்ம கனிமொழி! தேடி தொடர்ந்து வருது. ஏன்னா, அந்த அடி மயில கனிமொழியே! பாதுகாத்து நேரத்துக்கு நேரம் எர வச்சு, நேரத்துக்கு நேரம் கனிமொழி! தண்ணி வச்சு, அத பாதுகாத்து வந்தவங்க அவங்க. கனிமொழி! அதனால இப்போ இங்க நேத்து வந்துட்டு போ. நடந்த சம்பவம், அந்த மயிலு அப்படியே நின்னு வீட்டுக்குள்ள வந்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல ஏம்மா? அந்த முட்டைய பார்த்தா, ஏன்? 2 முட்டை இருந்தத 2 முட்டையுமே ஏன்யா? காணோம். என்னம்மா எங்கே வேணும்? போச்சு? எப்படி என்னம்மா மாயமாச்சு? வேணும்? அதுவும் என்னம்மா தெரியல. வேணும்? ஏம்மா? இல்ல குஞ்சு பொரிச்சிருந்தா எதுக்கும்மா? குஞ்சு இருந்திருக்கும். இல்ல என்னம்மா வேற சொல்ற? ஏதேனும் உடைச்சிருந்தா கூட அங்க உடைஞ்ச கூடுகள் கிடந்தது. எந்த ஒரு அடையாளமுமே இல்லாம அந்த முட்டை 2யும் காணோம். யாரும் இது எடுத்துட்டு என்னமோ வந்து போயிட்டாங்களா? சொல்றது மாரியே சொல்லுதுங்களே! மனிதாபிமானம் இல்லாதவர்கள் யாரேனும் என்னன்னே அதுல எடுத்தாங்களா? தெரியலையே! அதுவும் தெரியல. இல்ல ஒரு குரங்கு என் இறங்கு வந்து பின்னாடியே தூக்கிட்டு வருது. ஓடியிருக்குமா? என்னமோ வந்து குரங்கு சொல்லுது. நடமாட்டங்கள் நம்ம ஏரியாவுலயே இல்ல. எறவே அள்ளி வச்சுட்டேன், தண்ணி எப்பவோ வச்சுட்டேன், எல்லாமே ஒரு முறை வச்சுட்டேன். இங்க பாரு. வந்தா அது பெரிய மிக இப்ப போறேன் அபூர்வமா பின்னாடி இருக்கும் போ. நம்ம ஊர்ல. குழந்தைங்கலாம் விரட்டிட்டு ஓடி திரிவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அபூர்வம் அது. அதனால அதுக்கு என்னமோ வந்து வாய்ப்பே இல்ல. சொல்லுதுடி. என்ன இப்படி சொல்லுதுன்னு இருக்கிற தெரியல. சூழ்நிலையில இந்த விஷயம் நடந்திருக்கு. என்னன்னே என்ன செய்றதுன்னு தெரியலையே! தெரியாம அந்த மயில சரி போ, போ எனக்கு அப்படின்னு அச்சமாவும் அங்கேருந்து இருக்கு. சொல்றாங்க. அந்த மயில் போக மாட்டேங்குது, அது நம்ம தயங்குது. கொத்துதா என்னன்னு திரும்ப திரும்ப தெரியல. ஆனா, கால சுத்திட்டே என் வருது. பின்னாடியே வருது ஆனா. மறுபடியும் உங்க பயத்துல கையில ஒரு சின்ன ஏன்? குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, பக்கத்துல தட்டிக்கிட்டு, "போ, போ" அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா அந்த தொறந்து வெளியில விடு, உள்ள தொறந்து விடு, தங்கச்சி தொறந்து வந்து விடு. அந்த கதவ திறந்து போங்க விடுது. ஐயா. போங்க, திரும்ப போய் போங்க. அந்த கதவ அடைச்சுக்குது. இந்த ஏம்மா? மயிலும் போகல. ஏன்? திறந்து வச்சும் போகல. ஏன்யா? அப்புறம் அந்த கதவு ஏன்யா? தானா போங்க, அடைச்சுக்கிச்சு. போங்க, போங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த கதவ குச்சி தொறந்து வச்சு மறுபடியும் வம்பா தட்டி, போங்க. பக்கத்துல தட்டி, போங்க, "போ, போங்க, போ" போ, அப்படி சொன்ன போ, உடனே, அந்த போ, கதவுல ஏறி, போ, மேல ஏறி போ, வெளியில தாவுது. போ, 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 தாவுனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு, போ, அந்த கதவ திறந்து பார்க்குறாங்க. அந்த மயில் போ, போ, அப்படியே போங்க. மிகப்பெரிய சோகத்தோடு அந்த வீட்ட விட்டு கடந்து, "அம்மா நான் போயிட்டு போங்க ஐயா. வர்றேம்மான்னு" சொல்லிட்டு போறது மாதிரி, அப்படியே தெரு வழியா போய்க்கிட்டே இருக்கிற அந்த காட்சி, உண்மையிலேயே கண்ணுல கண்ணீர் வருதுங்க. ஏம்மா? பாருங்களேன். போ. "என் முட்டைய காணோம்மா. அது என்னாச்சுன்னு தெரியலம்மா. நீ பார்த்தியாம்மா? நான் இன்னைக்கு இந்த வீட்ல இருந்து காட்டுக்கு போப்போறேன். போயிட்டு ஏன் வரேம்மா" சொல்ல வருது? அப்படின்னு வந்து விடை பெற்று செல்வது போல
இந்த மயிலினுடைய நடவடிக்கை இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு இறைவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். அடியே உங்களுக்கு ஏதேனும் இதில் அதான் இங்க வா. ஆலோசனைகள் இப்படி தான் நடந்திருக்கலாம்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா உயிர்களையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.